Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டைமர் என்னன்னா 800XC மாடல் நம்பர். இது வந்து செலக்ட் பிராண்டோட டைமர். ஏன் இந்த டைமர் யூஸ் பண்ணனா, எனக்கு வந்து எவ்ரி 1 hour வந்து ஆன் ஆஃப் பண்ணணும். இதுதான் என்னுடைய கண்டிஷன். ஆக்சுவலாக என்னுடைய பர்பஸே அதுதான். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது இந்த டைமர். இது மாதிரி டைமர் வேரியண்ட்டாக நிறைய வேரியண்ட் இருக்குது. எனக்கு வந்து இந்த டைமர் வந்து சூட்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டைமர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 800 AIS இருக்குது, அப்புறம் வந்து 800XC இருக்குது, நிறைய இருக்குது. அது ஒரு பர்பஸ். ஆனால் எனக்கு வந்து இது சூட்டபுளாக இருக்குன்றது நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் இதில் பார்த்தீங்கன்னா 230 volt கொடுக்கலாம் ஏசி, 22 230 240 volt ஏசி கொடுக்கலாம், 18 volt to 240 volt டிசியும் நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு முக்கியமான விஷயமே இந்த சுவிட்சு தான். இது சுவிட்சு தான் இப்போ உங்களுக்கு வந்து எத்தனை ஹவர், எத்தனை மினிட்டு, எத்தனை செகண்டுக்கு ஓடணுன்றது இதை வச்சு தான் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து மினிட்ஸில் செட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இங்கே இருக்கிற சுவிட்சோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா டவுன் வந்து ஆனு, மேலே வந்து ஆஃப். இதில் கொடுத்துருக்கிறது வந்து டவுன் வந்து ஆனு, மேலே வந்து ஆஃப். ஓகேங்களா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் தான் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. டவுன் வந்து ஆன், மேலே வந்து ஆஃப். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா 1 to ஃபுல்லாகவே வந்து ஆஃப் டைம். அதே மாதிரி வந்து 6 to 7 வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டைம். இது ஆஃப் டைம், இது ஆன் டைம். இது வந்து டைம் ரேஞ்சு 1 செகண்ட்ஸ்க்குனா நான் இது வைக்கணும், ஆன் டைமில் நான் இது வைக்கணும், இல்லை இதில் வைக்கணும். 1 minute வைக்கணும்னா ஆன் ஆஃப் டைம் வந்து இது மாதிரி சுவிட்சஸை நம்ம இங்கே செட் பண்ணணும். இதுதான் முக்கியமான விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணால் ஆனு, மேலே தூக்குனா ஆஃப். ஓகேங்களா? இப்போது இங்கே என்னென்னா, இப்போ ரெண்டுமே ஃபஸ்ட்டு இப்போ நான் 1 செகண்டுக்கு வைக்க போகிறேன்னா ரெண்டுமே வந்து டவுனில் இருக்குது. டவுன்னா இங்கே வந்து ஆஃப்னு அர்த்தம். இங்கே டவுன் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே டவுன் பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே டவுன் வந்து ஆஃபு, ஏன் இங்கே டவுன் பண்ணிங்கன்னா இது ஆன். இதுதான் முக்கியமான விஷயம், எல்லாம் கன்ஃபியூஸாக இருக்குது. ஓகேங்களா? இங்கே டவுன் பண்ணால் ஆனு, இங்கே டவுன் பண்ணாங்கன்னா இங்கே டவுனில் இருந்ததுன்னா அது ஆஃபு. அப்போ இங்கே ஆஃபில் இருந்ததுன்னா மேலே தான் தூக்கி விடணும். இப்போ நான் வந்து 1 minute தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் இப்போது ஆஃப் டைம் 1 to வந்து ஆஃப் டைம் என்னென்ன இருக்கணும்னா, 1 வந்து அதாவது ஆனில் இருக்கணும், 2 வந்து ஆஃபில் இருக்கணும். அப்போ இங்கே வந்து 1 வந்து ஆனில் இருக்கணும், 2 வந்து ஆஃபில் இருக்கணும். மேலே தூக்குனா ஆஃபு, கீழே வந்து ஆனு. இங்கே வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ இங்கே வந்து மேலே தூக்குனா ஆனு, கீழே வந்தால் ஆஃபு. ஓகேங்களா? இங்கே வந்து கீழே வந்தால் தான் ஆனு, மேலே வந்தால் ஆஃப். இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதால் தான் மோஸ்ட்டாக எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுறது. ஓகேங்களா? இப்போது 1 2ல் நான் 1 minute வச்சுக்கிறேன்னா மேலே வந்து ஆன், 1 வந்து ஆனில் இருக்கணும், 2 வந்து ஆஃபில் இருக்கணும். அதான் ஆன், 1 வந்து ஆனில் இருக்குது, 2 வந்து ஆஃபில் இருக்குது. மேலே தூக்குனா ஆஃபு. ஓகேங்களா? இது முடிஞ்சுது. இப்போ 3 பார்த்தீங்கன்னா மல்டிபிள். ஓகேங்களா? இப்போது 1 அதாவது ஆனில் இருக்கணும். ஆனில் வச்சிங்கன்னா into 1, டவுனில் வச்சிங்கன்னா into 10. ஓகேங்களா? இப்போ நான் வந்து 1 minute செட் பண்ணுறேன்னா 1 into 1 minute தான். அப்போது நான் 3 வந்து ஆனில் வைக்கிறேன், 3 வந்து ஆனில் வைக்கிறேன், டவுன். இப்போது 4 வந்து 4 5 பார்த்தீங்கன்னா ஆன் ஃபஸ்ட்டு, ஆஃப் ஃபஸ்ட்டு. இப்போது நீங்கள் சப்ளை கொடுக்கும்போது இதுக்கு வந்து A1 A2 சப்ளை போகும்போது இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆஃபில் இருக்கணுமா இல்லை ஆனில் இருக்கணுமா? ஃபஸ்ட்டு ஸ்டேட் என்ன ஸ்டேட், ஆஃபா இல்லை ஆனா? எனக்கு வந்து நான் ஆனில் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இதுக்கு வந்து சப்ளை வந்த உடனே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆன்லேருந்து டைமிங் ஸ்டார்ட் ஆகணும். எனக்கு ஆஃப்லேருந்து டைமிங் வேணாம், ஆன்லேருந்து மட்டும்தான் டைமிங் ஸ்டார்ட் ஆகணும்னா ஆன் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 4 வந்து ஆஃபில் இருக்குது, 5 வந்து ஆனில் இருக்குது. அப்போது 4 வந்து ஆஃபில் இருக்குது, 5 வந்து ஆனில் இருக்குது. ஓகே, இது ஓகே. அப்போ ஆன் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும், ஆஃப் வந்து ஆன் இது வந்து எது ஃபஸ்ட்டு இருக்கணுன்றது தான். ஓகேங்களா? இப்போ ஆஃப் ஃபஸ்ட்டில் இருக்கணும்னா 4 வந்து ஆனில் இருக்கணும், 4 வந்து ஆஃபில் இருக்கணும், 5 வந்து ஆனில் இருக்கணும். 4 வந்து ஆனில் இருக்கணும், 4 வந்து ஆனில் இருக்கணும், 5 வந்து ஆஃபில் இருக்கணும். அவ்வளோதான்.
இப்போ வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா 4 வந்து ஆனில் இருக்குது, 5 வந்து ஆஃபில் இருக்குது. அப்போ 4 வந்து ஆனு, 5 வந்து ஆஃப். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இப்போ என்னென்னா இதுன்னு சூஸ் பண்ணிச்சு. ஆன் தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டில் இருக்கணும். இப்போ வந்து ஆஃப் டைம் முடிஞ்சிச்சு. இப்போது ஆன் டைமுக்கு வரேன் நான். ஆன் டைம்னா 6-7. 6-7 பார்த்தீங்கன்னா என்ன வச்சுருக்கேன்னா 6 வந்து ஆனில் இருக்குது, 7 வந்து ஆஃபில் இருக்குது. 6 வந்து ஆனில் இருக்குது, மேலே இருக்குது, 7 வந்து ஆஃபில் இருக்குது. அப்போனா 1 மினிட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஆஃபும் 1 மினிட்டு, ஆனும் 1 மினிட் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது. ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு சிம்பிளாக காட்டணுன்னா. ஓகேங்களா? இப்போ வந்து அதே மாதிரி வந்து இதுக்கும் இன்ட்டு 1 மினிட் அப்படின்ற ஒரு கணக்கில் நான் வைக்கிறேன் இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு. ஓகேங்களா? இப்போ நான் இங்கே வந்து 6 வந்து ஆனு, 7 வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போது 8க்கும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஆன் பண்ணியிருக்கேன். ஆன்னா 1 ஆன் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ என்னென்னா நெக்ஸ்ட்டு வந்து இது முடிஞ்சிச்சு. இப்போ ஆஃப் ஃபஸ்ட்டு, ஆன் ஃபஸ்ட்டு, T1 T2 டைமர் இதுங்க வந்து நம்ம செட் ரேஞ்ச் பண்ணணும். இப்போ நான் 1 ஹவருக்கு வச்சேன்னா, இல்லை அதாவது 0 to 10 எது குறிக்குதுன்னா, இப்போ நான் 1 மினிட் வச்சேன்னா, இப்போ நான் இங்கேருந்து 5க்கு வச்சேன்னா 30 செகண்டு, இங்கே 30 செகண்டு. இந்த 1 மினிட் ரேஞ்சில் இது வந்து இது வரும். 0 to 60 செகண்ட்ஸ்னால் நான் 5 வச்சேன்னா 30 செகண்ட்ஸ் அப்படின்ற கணக்கு. இப்போ நான் 1 ஹவர் வச்சேன்னா 0 to 10 இருக்குன்னா நான் 5 வச்சேன்னா 30 மினிட்ஸ் அப்படின்ற ஒரு கேல்குலேஷன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இது அதுக்கு தான் வந்து இந்த ரேஞ்ச் யூஸ் பண்ணுறாங்க, வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? இது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து டவுனில் இருந்ததுன்னா ஆஃப், ஆனால் இங்கே வந்து அப்பில் இருந்ததுனா ஆஃப். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு எதுவும் வேணாம். மற்றபடி எல்லாமே அத்துப்படி தான். ஓகேங்களா? இப்போது நான் வந்து 1 மினிட்க்கு நான் கொடுத்துருக்கேன். அது நான் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1 மினிட்டுக்கு நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். 1 மினிட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆனில் இருக்கணும், அடுத்த 1 மினிட்டுக்கு ஆஃபில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு கணக்கு வச்சுருக்கேன் நான். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே வச்சிட்டேன் 10. ஓகேங்களா? ஃபுல்லாகவே நான் 10 வச்சிட்டேன். ஓகேங்களா? இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே சப்ளை கொடுத்துட்டோம். இப்போ A1 A2க்கும் சப்ளை வந்துடுச்சு அப்படின்னா 15 இனிஷியலாக வந்து 15ம் 16ம் காண்டாக்டில் இருக்கும். அதேமாதிரி 25ம் 26ம் காண்டாக்டில் இருக்கும். இப்போ சப்ளை வந்துச்சுன்னா NCலேருந்து NOக்கு மாறிடும். 15ம் 18ம் காண்டாக்டில் இருக்கும், 25ம் 28ம் காண்டாக்டில் இருக்கும். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 15ல் ஒன்று கொடுத்துருக்கேன், 18ல் ஒன்று கொடுத்துருக்கேன். இது ரெண்டும் எதுக்குன்னா, இங்கே இந்த மல்டிமீட்டரில் நான் கண்டினியூட்டி வச்சு விட்ருக்கேன். நான் கண்டினியூட்டி செட்டிங் வச்சுருக்கேன். நான் எப்போ வந்து ரிலே ஆன் ஆகுதோ அப்போது வந்து கரெக்டாக இது வந்து பீப் சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷம். இப்போது இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு டைம் லேப்ஸ் வச்சுருக்கேன். டைம் வந்து இத்தனை செகண்ட்ஸ்க்கு கரெக்டாக இது வந்து க்ளோஸ் ஆகுதா இல்லையா, மினிட்ஸ்க்கு கரெக்டாக க்ளோஸ் ஆகுதா இல்லையான்னு நான் செக் பண்ணுறதுக்காக இப்போ நான் ஒயரிங்கை நான் பண்ணிட்டேன். நான் இப்போ நான் ஆன் பண்ணிவிட்டு நான் ஸ்டார்ட் கொடுக்க போகிறேன். நான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ டைம் ஓட ஆரம்பிச்சிச்சு. இனிஷியலாகவே நான் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டில் வந்து எனக்கு ஆனில் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து 1 மினிட் தான் சூஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக 1 மினிட்டுக்கு அது முடிஞ்சிச்சு. இப்போ 1 மினிட் வரைக்கும் ஆஃபில் இருக்கும். 1 மினிட் வரைக்கும் ஆஃபில் இருக்கும். 1 மினிட்டுக்கு முடிஞ்சிச்சு.
கரெக்டாக 2 minutes வந்த பிறகு இது ஆன் ஆகும். இப்படியே வந்து இந்த சைக்கிளுக்கு வந்து ரிப்பீட் ஆகும். அப் டு நீங்கள் வந்து இதை சப்ளை டிஸ்கனெக்ட் பண்ணுற வரைக்கும் இந்த ரிப்பீட் மோடு ஆகிட்டே தான் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் டெய்லியும் இந்த ப்ராசஸை நீங்கள் கண்டினியூ பண்ணி உங்களுக்கான கண்டிஷன்ஸை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் அப்படின்னு ரிப்பீட் போயிட்டே இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ 30 செகண்ட்ஸாக நான் மாற்ற போகிறேன். 30 செகண்ட்ஸாக மாற்றணுன்னா நான் இங்கே வந்து ஆஃப் வச்சிடுறேன். ஃபுல்லேருந்து ஒரு ஆஃப் வச்சிடுறேன். 1 minute நம்ம சூஸ் பண்ணியிருக்கோன்னா அதுலேருந்து ரெண்டுமே வந்து 30 செகண்ட்ஸ்க்கு வர மாதிரி நான் இப்போது செட் பண்ணியிருக்கேன். அதாவது இங்கே 5 வச்சுருக்கேன், இங்கே 5 வச்சுருக்கேன், இங்கே 5 வச்சுருக்கேன். இப்போ நான் ஆன் பண்ண போகிறேன். எவ்ரி 30 செகண்ட்ஸ்க்கு ஆன் ஆஃப் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஆஃப் ஆகிட்டுருக்கு. இது ப்ரீஷியஸாக வைக்கணும். ஆக்சுவலாக நான் கொஞ்சம் அப்படியே ஒரு 2 செகண்ட்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படின்னு வச்சுருக்கேன் நான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து 30 செகண்ட்ஸு 33 சம்திங். அதாவது ஆன் ஆஃப் டைம் வந்து கரெக்டாக நம்ம வந்து ப்ரீஷியஸாக நம்ம வைக்கணும். ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் என்ன டைமிங் நீங்கள் செட் பண்ணுறீங்களோ அந்த டைமிங் வரைக்கும் இதை நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபார் 1 ஹவர்க்குன்றதுனால நான் 1 ஹவருக்கு நான் செட் பண்ணேன்னா அது டைம் எடுத்துக்கும். இப்போ இதை தான் நான் வந்து என்னோடய கண்டிஷன்ஸ்க்கு நான் அப்ளை பண்ண போகிறேன். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே வந்து கீழே இருக்கிறதெல்லாம் ஆன், கீழே பண்ணால் ஆனு, மேலே தூக்குனா ஆஃப். பட் ஆனால் இங்கே வந்து கீழே வந்தால் ஆஃபு, மேலே தூக்குனா ஆன். இதை மட்டும் நீங்கள் மைண்ட் செட் கரெக்டாக வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் ஒரே ஒரு மிஸ்டேக்கு எல்லோரும் பண்ணுறது. இங்கே இருக்கிற மாதிரியே நீங்கள் அங்கே செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு மாதிரியான ரிசல்ட்டு தான் வரும். ஸோ அதனால தான் நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இங்கே வந்து கீழே வந்து ஆன், மேலே தூக்குனா ஆஃப். உங்களுக்கு வந்து இந்த இது மிஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஷன் தான் இருக்கும். இது இல்லையானா எனக்கும் கன்ஃபியூஷன் இருக்கும். இது இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன். இது வந்து இங்கே வந்து கீழே வந்து ஆன், மேலே தூக்குனா ஆஃப். பட் ஆனால் இங்கே வந்து கீழே இருந்தால் ஆஃப், மேலே தூக்குனா ஆன். இதுதான். தேங்க்யூ.